நகராட்சிகள் புதுக்கோட்டை மாநகராட்சி, அறந்தாங்கி நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளிலும் பட்டா கிடைக்காதவர்களுக்கு இன்றைக்கு துரிதமாக அதை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டோம். இப்படி ஒவ்வொரு பணிகளும் தளத்தில் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. குறிப்பாக நேற்று முதலாளர் நடந்த நிகழ்வு குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்றவுடன் ஏற்கனவே இருந்த செல்வாக்கோடு 10% வாக்குகள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அதிகரித்திருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறோம். ஆக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதியிலும் எளிமையாக மக்கள் வெற்றி பெற வைத்து தலைவரிடத்தில் ஒப்படைவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நாமும் தலைவருடைய பிரச்சாரத்தை வீடு வீடாக கொண்டு சேர்க்கின்ற பணியை மேற்கொள்ள வேண்டும். நமது தலைவருடைய பிறந்தநாள் விழாவும் வருகின்ற ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழக தலைவர் கலைஞர் பிறந்தநாள் விழாவும் மிகப்பெரிய கொண்டாடுவதற்கு தயாராகவும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கழகத்துடைய அத்தனை நிர்வாகிகள், வருகிறதற்கின்ற கழகத்துடைய முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் யாரை ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்பார்க்காமல் யார் இந்த நாட்டை பாதுகாப்பார்கள் என்ற நிலைமைக்கு இந்த தேசத்துடைய தேசிய தலைவராக உயர்ந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் அண்மையில் உச்ச நீதிமன்றத்தில் பெற்ற தீர்ப்புகள் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து பத்திரிகைகளும் தலைவர்களாக எழுதி இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கப்படுகிற நம்முடைய முதலமைச்சர் சார் 1994 அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதே போன்ற முயற்சி எடுத்து தோற்று போனார். ஆனால் 50 ஆண்டுகள் அரசியல் முதிர்ச்சி, மிசாவில் பட்ட 1 ஆண்டு காலம் சிறைப்பட்ட நம்ம தலைவர் உறுதியோடு இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய வரலாற்று தீர்ப்பை பெற்றிருக்கிறார் என்றால் அது இந்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் வெற்றி என்றாலும் தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கின்ற அத்தனை பேருக்கும் இன்றைக்கு அவருடைய உரிமை நிலைநாட்டப்பட்டு இன்றைக்கு கல்வித்துறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, உயர்கல்வித்துறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி என்ற பெருமைக்கு நாம் இன்றைக்கு கேட்கிறோம். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு ஏற்படுகின்ற பல்வேறு மசோதாக்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்ஃபு சம்பந்தப்பட்ட அந்த மசோதா வந்தபொழுது நாடாளுமன்றத்தில் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக அதை சாராம்சம் என்ன என்று படித்து அத்தனையும் ஆய்வு மேற்கொண்டு ஜேபிசி என்று சொல்லக்கூடிய அத்தனை கூட்டத்தில் பங்கேற்று ஒட்டுமொத்தமாக அதை தொகுத்து நாடாளுமன்றத்தில் மரியாதைக்குரிய நமது நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் நாடாளுமன்ற உரையை பார்த்து இந்தியாவே மிகப்பெரிய உற்று நோக்கியது பாராளுமன்றம் உரையை படிக்கிறது எடுத்து வைத்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற அந்த சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்ம முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கு இப்படிப்பட்ட இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகின்ற பொழுது அதற்காக முதல் குரல் கொடுக்கின்ற தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார் என்பதை நமக்கு கிடைத்த பெருமை. அது மட்டுமல்ல, இந்த 4 ஆண்டு காலம் ஆட்சியில் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்ற முடியாத திட்டங்கள் என்று சொன்னதையெல்லாம் நம் முதலமைச்சர் அவர்கள் மிக சாதாரணமாக அதை நிறைவேற்றி வந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற அந்த மகத்தான திட்டம் நாடெங்கிலும் அதிகமாக இன்றைக்கு வரவேற்பு பெற்றிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் குடும்பக்காரர்களுக்கு ஒவ்வொரு தொகுதியும் குறைந்தது 55,000 60,000 குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 1000 வழங்குகின்ற அதிகமாக பயனாளிகள் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதையும் நான் மக்களுக்கு இன்றைக்கு நம்ம தலைவர் எடுத்த அனைத்து திட்டங்களும் இப்பொழுது பாருங்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா பெரியசாமி அவர்கள் இந்த ஆண்டு 1 லட்சம் வீடுகள்
குடிசை வீடுகளுக்கு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என்று அறிவித்து 10-15 நாட்கள் கூட அல்ல. ஆனால் இந்த 15 நாட்களுக்குள்ளாக பயனாளிகளை தேர்வு செய்து நேரடியாக அவர்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் அனுமதி கொடுத்து விரைவாக அவர்கள் வீடு கட்ட வேண்டும் என்ற துரிதமாக செயல்படுகின்ற ஆட்சிதான் நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சி என்பதை நான் தெரிவித்துள்ளேன். அதே மாதிரி நமது வடக்கு மாநிலத்தினுடைய செயலாளர் அரசு செல்லப்பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல நேற்றைக்கு கிராமங்களை தொகுதியில் 5 இடங்களில் மக்களுடன் முதல்வர் என்ற மகத்தான முகாம் 15 துறைகள் சார்ந்த அந்த அதிகாரிகளை கொண்டு அங்கே நடத்தினோம். நமது தென்னம்பாடி, கொடும்பாலூர், அதே மாதிரி கிளிக்குடி, விளக்குப்பட்டி போன்ற பகுதிகளில் நடத்தப்படுவது ஒவ்வொரு முகாமுக்கும் 3000-4000 பயனாளிகள் வந்து அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகள் எடுத்து அந்த கோரிக்கை விடுத்து காலையில் 9 மணிக்கு வந்தார். 10-11 மணி இருக்கலாம் அவர்களுக்கான கோரிக்கை உடனுக்குடன் நிறைவேற்றுகின்ற மிக சிறந்த திட்டமான மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு நடத்தியிருக்கிறார். கடந்த ஆட்சியில் நீங்க உங்களுக்கே தெரியும், அம்மா திட்டம் ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா ஒரு தாசில்தார் கூட இருக்க மாட்டாங்க. போலியாக நடந்த ஒரு அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கு சாதனை கிடைக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற அரசாக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்ப வந்து கையில 12,000 பட்டாக்கள் இன்றைக்கு தயார் நிலையில் பயனாளிகளுக்கு வழங்குவதற்காக உரிய காலத்தில் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் 12,000 பயனாளிகளுக்கு பட்டா தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். கூடுதலாக இன்னும் 3 மாத காலத்துக்கு கூடுதலாக இன்னும் 5000 மேற்பட்ட பட்டாக்களை நாங்கள் தேர்வு செய்ய இருக்கிறோம் என்று சொன்னார். அறந்தாங்கிலிருந்து நான் வர்றப்போ என்னோடு நகர்மன்ற தலைவர் ஆனந்தன் அவர் வந்தார். அங்கே அறந்தாங்கி நகர் பகுதியில் நிறைய இடங்களில் பட்டா கொடுக்காமல் நீண்ட நாட்களாக போராடினார்கள். ஆனால் அதை யார்